ஆனால் அவர்கள் முஸ்லிம்கள் என்கின்ற காரணத்தினால் மட்டுமே இவ்வளவு பெரிய குண்டுவெடிப்பை நிகழ்த்தி இன்னொரு சமூகத்தின் மீது பழியை சுமத்துவதற்காக சொன்ன இவர்கள் அனைவரும் பிணையில் இருந்தார்கள், பிணையிலேயே இருந்தார்கள். இந்த மேல்முறையீடு கூட இல்லை. அந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட போதே அந்த வழக்கு என்ஐஏவுக்கு மாற்றப்பட்டது. என்ஐஏ இவர்களுக்கு எதிராக எந்த சார்ஜஸும் இல்லை என்று சொன்ன போதும் ஒரு நேர்மையான நீதிபதி, சார்ஜஸ் இல்லைன்னா மற்ற 4 பேரை விளக்குறேன், ஆனால் இந்த பிரக்யா சிங் தாக்கூர் விசாரணையை உட்கொண்டே ஆக வேண்டும் என்று சொன்னார். அது ஒரு நேர்மையான நீதிபதி இருந்ததுனால என்னையவே இந்த வழக்கை டிராப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன போதும் கூட நீதிபதி அந்த வழக்கில் இந்தமோ மட்டும் இந்த வழக்கு விசாரணையை வந்து எதிர்கொள்ளணும் என்று சொன்ன போது நீதிபதிகள் மாற்றப்பட்டார்கள். கடைசியாக வேறு வழி இல்லாமல் என்னையே பிரக்யா சிங் தாக்கூருக்கு உச்சபட்சமாக ஆயுள் தண்டனை தர வேண்டும் என்று நீதிமன்றத்திலே வாதாடிய போதும் நீதிபதி சொல்கிறார், உலக சமூகம் யோசிக்க வேண்டும், பாதிப்புக்கு இப்படியெல்லாம் முஸ்லிம்கள் உள்ளாகிறார்கள் என்கின்ற அடிப்படை அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டிய முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டும். கோவிட்ல வந்து கொரோனா நேரத்துல மூச்சு விட முடியாமல் திணறி போய் செத்தானே அந்த முஸ்லிம், அவனுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? என்னையா தப்பு பண்ணும் இந்த நாட்டுல? எவனோ வைத்த குண்டிற்கு, எவனோ செய்த வன்முறைக்கு முஸ்லிம் என்ற பெயர் தாங்கியதற்காக இவ்வளவு பெரிய அநியாயமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد. قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة كل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, நேற்றைய தினம் இந்தியாவிலே இஸ்லாமியர்களை மையப்படுத்தி நடக்கக்கூடிய பல விஷயங்களில் மிக முதன்மையான ஒரு விஷயத்திற்கான ஒரு தீர்ப்பு நேற்றைய தினம் வந்தது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான்: மன் கத்தல நஃப்ஸம் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி ஃபகஅன்னமா கத்தல நாஸ ஜமீஆ. யார் ஒருவர் ஒரே ஒரு உயிரை சட்டத்திற்குட்பட்டு ஒரு அரசு கொடுக்கக்கூடிய மரண தண்டனைக்காக அல்லாமல், ஒரு அரசு ஒருவர் மீது தண்டனை நிறைவேற்றுகிறது, அதற்காக அல்லாமல் இந்த பூமியில் யார் ஒருவர் காரணமின்றி ஒரு உயிரை கொலை செய்வாரோ, காரணம் என்னன்றதையும் சொல்லிட்டான் அல்லா தெளிவா. அப்படி செய்யணும்னா அது அரசுக்கு, நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி தூக்கு தண்டனையோ அல்லது ஒரு அரசு ஏதாவது ஒரு தண்டனை நிறைவேற்றுவதோ அந்த மாதிரியான காரணங்கள் இல்லாமல் ஒரே ஒரு உயிரை யார் கொள்கிறாரோ, அந்த மாதிரி காரணம் இல்லாமலோ அல்லது ஒரு குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் என்றோ யார் ஒரு உயிரை கொள்கிறாரோ அவர் ஒரு சமூகத்தையே கொன்றவர் போலாவார் என்று திருமறை ரொம்ப அழகாக சொல்லுது. ஆனால் இந்த சமூகத்தில் பிறந்த மக்களைத்தான் தொடர்ந்து இஸ்லாமிய தீவிரவாதம், முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று 2006 மும்பையுடைய பகுதிகளில் ஒரு 7 இடங்களில் தொடர்ந்து குண்டு வெடிக்கிறது. அந்த 7 இடங்களிலும் குண்டு வெடித்ததிலே ஒரு 189 பேர் கொல்லப்படுகிறார்கள். சக்தி வாய்ந்த குண்டு ட்ரெயின்ல வெடிக்குது. அது வெடிச்சதுல அது சிலிண்டர்ல வச்சு பயங்கரமா ஸ்டஃப் பண்ணி கிளியரா ரெடி பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து வெடிக்குது, ஒரு சின்ன சின்ன கேப்ல டக்கு டக்குன்னு வெடிக்குது. சீரியல் பிளாஸ்ட். உடனடியாக முஸ்லிம்கள் கைது செய்யப்படுகிறார். அதே 2006 மாலேகாவ் என்கின்ற முஸ்லிம்கள் பெரும்பகுதி வாழக்கூடிய அதே மகாராஷ்டிராவிலே முஸ்லிம்கள், நாசிக்கு அருகிலே முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய, முஸ்லிம்களையே கிட்டத்தட்ட கொண்ட ஒரு ஊர் மாலேகாவ். அந்த ஊரிலே
ஷபே பராத் தொழுது விட்டு கபரஸ்தானுக்கு அருகில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் அங்க தொழுதுட்டு வெளியே முஸ்லிம்கள் வருகிறார்கள். வந்தால் தொழுதுட்டு வர்றாங்க முஸ்லிம்கள். வந்தால் ஒரு 1:45 போல, நடுராத்திரி 1:45 இருக்கும் நேரம். சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடிக்கிறது. 47 பேர் இறந்து போகிறார்கள். அதே 2006. அப்படியே கொஞ்சம் தள்ளி 2008 அதே மாலேகாவிலே, முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கக்கூடிய மாலேகாவிலே ஒரு மோட்டார் சைக்கிள் ஒன்று சக்தி வாய்ந்த வெடிகுண்டோடு வெடிக்கிறது. 6 பேர் கொல்லப்படுகிறார்கள். 6 பேரும் முஸ்லிம்கள். 2006 ஒரே ஆண்டில் மும்பையிலே தொடர் வண்டியிலே ட்ரெயின்ல குண்டு வெடிக்குது. 189 பேர் கொல்லப்படுகிறார்கள். கொடூரமான, ஏற்றுக்கொள்ள முடியாத, துரதிருஷ்டவசமான, மனிதநேயமற்ற, அரக்கத்தனமான ஒரு செயல். அந்த குண்டுவெடிப்பிலும் முஸ்லிம்கள் கைது செய்யப்படுகிறார்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த வழக்கிலே MCOCA, மகாராஷ்டிராவினுடைய தீவிரவாத தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் 12 பேரை குற்றவாளிகள் என்றும் அதில் 5 பேருக்கு மரண தண்டனை, 5 பேரும் முஸ்லிம்கள், 7 பேருக்கு ஆயுள் தண்டனை என்றும் அந்த 7 பேரும் முஸ்லிம்கள் தீர்ப்பு தருகிறது. 2006 வைக்கப்பட்ட குண்டில் 47 முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இறந்தது மொத்தமும் முஸ்லிம்கள். ஏன்னா வெடிச்சதே பள்ளிவாசல்ல, நைட் நேரத்தில் ஷபே பராத் நிகழ்வுல. அதற்கும் முஸ்லிம்கள் கைது செய்யப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அதற்காக சிறையில் இருக்கிறார்கள். சிமி அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அதற்கும் முஸ்லிம்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். 2008 நடந்த சம்பவத்திற்கும் முஸ்லிம்களோடு தொடர்புபடுத்தி பேசப்படுகிறது. அதற்கும் முஸ்லிம்கள் ஆரம்பத்தில் கைது செய்யப்படுகிறார்கள். இதற்கிடையிலே 2008 இந்த மாலேகான் குண்டுவெடிப்பை விசாரிப்பதற்கு ஹேமந்த் கார்கரே என்கின்ற ஒரு நீதியான, ஒரு நியாயமான ஆபீசர் ஒருத்தர் வர்றார். அபினவ் பாரத் என்கின்ற ஒரு அமைப்பு இதில் மிகப்பெரிய சதியில் ஈடுபட்டு இருக்கிறது. அந்த அபினவ் பாரத் அமைப்பை நேரடியாக தொடர்புபடுத்த முடியாவிட்டாலும் அதன் தலைவராக இருக்கக்கூடிய பிராக்யா சிங் தாக்கூர் என்கின்ற ஒரு பெண் சாமியாரை கைது செய்கிறார். அந்த மோட்டார் சைக்கிள் குண்டு வெடிச்சது மோட்டார் சைக்கிள், அந்த மோட்டார் சைக்கிளுக்கு உரிமையாளர் பிராக்யா சிங் தாக்கூர் தான் என்பதை கண்டறிகிறார். இவருக்கு குண்டுகள் கொடுத்தது யார் என்றால் கர்னல் புரோஹித் என்கின்ற ஒரு ராணுவ அதிகாரியையும் கைது செய்கிறார். இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, மகாராஷ்டிரா தீவிரவாத தடுப்பு பிரிவினுடைய, அவர் என்னுடைய நினைவு சரியா இருந்தா டெபுட்டி டைரக்டர், துணை இயக்குனர் ஏதோ பொறுப்பில் இருக்கார். அவர் தான் முக்கியமானவர் இந்த பிராக்யா சிங் தாக்கூரை கைது செய்து. உங்களுக்கெல்லாம் தெரியும், 2011 மும்பையிலே அஜ்மல் கசாப் என்கிறவன் புகுந்து ஒரு பெரிய தாக்குதல் நடத்தியதாக ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. உங்களுக்கு தெரியும், 2011 எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சம்பவத்தின் போது இந்த ஹேமந்த் கார்கரே, எந்த ஹேமந்த் கார்கரே என்றால், ஆரம்பத்தில் இந்த 3 சம்பவத்திலும் முஸ்லிம்களே வேட்டையாடப்பட்டு முஸ்லிம்களே தீவிரவாதிகள் என்று கைது செய்யப்பட்ட இந்த 3 சம்பவத்தில் மிகப்பெரியதொரு கிராக் டவுனை ஏற்படுத்தி பிராக்யா சிங் தாக்கூர் என்கின்ற ஒரு போலி சாமியார் தான் இதற்கு பின்னால் இருப்பவர் என்பதை கண்டறிந்து அவருக்கு மூளையாக ஆர்மியிலிருந்து, ராணுவத்திலிருந்து வெடிகுண்டுகளை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தவன் கர்னல் புரோஹித் என்கின்ற ராணுவ அதிகாரி என்று அவனையும் கைது செய்து, இதற்கு பின்னர் அபினவ் பாரத் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, இது மிகப்பெரிய சதியை செய்து வைத்திருக்கிறார்கள், அதை இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது என்று பத்திரிகையாளர்கள் கொடுத்த பேட்டியில் ஹேமந்த் கார்கரே சொல்லியிருந்தார். அந்த ஹேமந்த் கார்கரே மும்பையில் நடக்கக்கூடிய தாக்குதலுக்கு ஏன் வந்தாரு, எதுக்கு வந்தாருன்னு தெரியாது. நேரடியாக அவர் போயிருக்காரு, உள்ள நேரடியாக அவர் போயிருக்கிறாரு. அந்த தாக்குதலில் மர்மமான முறையில் அவர் கொலை செய்யப்படுகிறார். அவ்வளவு பெரிய அதிகாரி. இவ்வளவு பெரிய பஞ்சாயத்துக்கு மத்தியில நேற்றைய தினம் இத்தனை ஆண்டுகள் நடந்த ஒரு ட்ரையல்ல 2006 47 முஸ்லிம்கள் பள்ளிவாசலுக்குள் குண்டு வெடித்து இறக்கிறார்கள். 2008 ஒரு மோட்டார் சைக்கிள் வெடித்து அதிலும் முஸ்லிம்கள் இறக்கிறார்கள். இதில் கைது செய்யப்பட்ட பிராக்யா சிங் தாக்கூருடைய வண்டிக்கும் அந்த சேசிஸ் நம்பரை கரெக்டா நம்மளால ட்ராக் பண்ண முடியல, இது சந்தேகத்திற்கிடமின்றி இதை நிரூபிக்க முடியவில்லை என்று சொல்லி பிராக்யா சிங் தாக்கூரை இந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்து, கர்னல் புரோஹித்தையும் இந்த வழக்கில், இதில் ஒண்ணு கவனிச்சுக்கணும், இவர்கள் விடுதலை செய்யப்பட்டாலும் எனக்கு கேன்சர் இருக்கு என்று பொய் சொல்லி இந்த வழக்கிலே ஜாமீன் பெற்றவர் கர்னல் பிராக்யா சிங் தாக்கூர். அவருக்கு அப்புறம் கேன்சரே இல்லை.
தனக்கு கேன்சர் இருப்பதாக சொல்லி வழக்கினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே வந்து ஜெயிலில் வெளியே போயாச்சு. ஆனால் இதுக்கு முன்னால சொன்ன பாருங்க, 2006 மும்பையில ட்ரெயின்ல வெடிகுண்டு வெடிச்சதுன்னு. அந்த வெடிகுண்டு வெடித்து 189 பேர் இறந்த போது 12 முஸ்லிம்களை கைது செய்து அவர்களுக்கு பிணையே தராமல் அவர்களை சிறையில் வைத்து, அதுல ஒருத்தர் கோவிட்ல இறந்தே போயிட்டார், கோவிட்ல ஜெயிலே செத்து போயிட்டார். செத்து போய் மிச்சம் இருக்கிற 11 பேரும், அதில் 5 பேருக்கு மரண தண்டனை என்றும் 7 பேருக்கு ஆயுள் தண்டனை என்றும் விதிக்கப்பட்டு அவர்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்விலே இந்த வழக்கை மேல்முறையீடு செய்து விசாரித்த போது பார்க்கணும் கேட்கணும், அப்பா இந்த 2 யார் காரணம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கு நீதிமன்றங்களுடைய தீர்ப்பிலிருந்து இவர்கள் தப்பிக்கலாம். ஆனால் மக்கள் மன்றங்களில் யார் உண்மையான தீவிரவாதிகள் என்பதை மக்கள் அறிந்திருக்கிறார்கள். ஒருபோதும் ஒரு உயிரை கூட காரணம் என்று கொள்ளக்கூடாது என்று சொன்ன முஸ்லிம் சமூகத்தில் இருந்து இந்த இஸ்லாத்திற்கு சாதகமாக செய்கிறேன் என்று எவன் வந்தாலும் அதை அல்லாஹும் ஏற்கப் போவதில்லை, அந்த அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருக்கும் இந்த சமூகமும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, அது வேற. ஆனால் அவர்கள் முஸ்லிம்கள் என்கின்ற காரணத்தினால் மட்டுமே இவ்வளவு பெரிய குண்டுவெடிப்பை நிகழ்த்தி இன்னொரு சமூகத்தின் மீது பழியை சுமத்துவதற்காக சொன்ன இவர்கள் அனைவரும் பிணையில் இருந்தார்கள், பிணையிலேயே இருந்தார்கள். இந்த மேல்முறையீடு கூட இல்ல. அந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட போதே அந்த வழக்கு என்ஐஏவுக்கு மாற்றப்பட்டது. என்ஐஏ இவர்களுக்கு எதிராக எந்த சார்ஜஸும் இல்லை என்று சொன்ன போதும் ஒரு நேர்மையான நீதிபதி, சார்ஜஸ் இல்லைன்னா மத்த 4 பேரை விளக்குறேன், ஆனால் இந்த பிரக்யா சிங் தாக்கூர் விசாரணையை உட்கொண்டே ஆக வேண்டும் என்று சொன்னார். அது ஒரு நேர்மையான நீதிபதி இருந்ததுனால என்ஐஏவே இந்த வழக்கை டிராப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன போதும் கூட நீதிபதி அந்த வழக்கில் இந்தமா மட்டும் இந்த வழக்கு விசாரணையை வந்து எதிர்கொள்ளணும் என்று சொன்ன போது நீதிபதிகள் மாற்றப்பட்டார்கள். கடைசியாக ஒரு வழி இல்லாமல் என்ஐஏ பிரக்யா சிங் தாக்கூருக்கு உச்சபட்சமாக ஆயுள் தண்டனை தர வேண்டும் என்று நீதிமன்றத்திலே வாதாடிய போதும் நீதிபதி சொல்கிறார், எந்த மதமும் தீவிரவாதத்தை போதிக்கிறது இல்லை, அதனால எந்த மதத்தோடையும் தீவிரவாதத்தை தொடர்புபடுத்தக் கூடாது என்று சொல்கிறார். இது மேலோட்டமா கேட்கும்போது நியாயமான கருத்து மாதிரி தெரியும். இந்த வழக்கில் அவர் சொல்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இந்தியாவில் எதற்கெடுத்தாலும் எங்கு குண்டு வெடித்தாலும் அதற்கு காரணம் முஸ்லிம்கள் தான். இத்தனைக்கும் எங்கு குண்டு வெடித்தாலும் உடனடியாக பாதிப்புக்குள்ளாதவர்களும் முஸ்லிம்கள் தான் என்பதை தெரிந்திருந்தும் அதை முஸ்லிம்களே செய்வார்கள், அவ்வளவு கேணையர்கள் முஸ்லிம்கள் என்று ஒரு நரேட்டிவை செட் செய்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் வைத்திருப்பதனால் முதலாக இந்தியாவிலே சாஃப்ரான் டெரரிசம், காவி பயங்கரவாதம் என்பதை வெளிக்கொண்டு வந்தது ஹேமந்த் கர்கரே இந்த வழக்குல தான். அதனாலதான் நீதிபதி தீர்ப்பு எழுதும் போது இப்படி சொல்றாரு, எந்த மதமும் வந்து வன்முறையை போதிக்கல அப்படின்னு சொல்றாரு. சரி, மாலேகான்ல 2 இவங்க காரணம் ஆயிருச்சு. அப்ப இந்த மும்பை ட்ரெயின் ஆக்சிடென்ட் அது சம்பந்தமாக வந்த மேல்முறையீட்டு மனுவிலே உயர்நீதிமன்றம் கேட்ட கேள்விகள் மிகப்பெரிய அளவிலே என்ன கேட்டார் அப்படின்னா, நீதிபதி ஐ விட்னஸ் ஒண்ணு கூட்டு வரீங்க, விட்னஸ் கூட்டு வந்திருக்கிறாங்க, முஸ்லிம்களை கைது செய்து வைத்து விட்டு இதை கண்ணால் பார்த்த சாட்சி யார் என்று 3 மாத காலங்கள் யாருமே வந்து சாட்சி சொல்லாத போது 3 மாசம் கழிச்சு டாக்ஸி டிரைவர்ஸ் 3 பேர் வர்றாங்க. வந்து டாக்ஸி டிரைவர்ஸ் 3 பேர் சொல்றாங்க, எங்க வண்டியில தான் இவங்க ஏறி வந்தாங்க, நாங்க தான் இவங்களை கூட்டு வந்தோம், இவங்க ட்ரெயினுக்குள்ள போய் குண்டு வைக்கிறத நாங்க கண்ணால பார்த்தோம் என்று சொன்ன போது நீதிபதிகள் சொன்னார், நீ 3 மாசமா எங்க போயிருந்த? இன்னொரு 2 பேர் டாக்ஸி டிரைவர் பத்தி சொல்றாங்க, 4 மாசம் இவன் எங்க இருந்தானே தெரியல, திடீர்னு நீ எப்படி இந்த வழக்கில் முளைச்சு வந்த என்று நீதிபதிகள் கேள்வி கேட்ட ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. முஸ்லிம்களை மையப்படுத்தி அவர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்த இந்த வழக்கில். அதே போல ஒரு அதிகாரி வழக்கில் வந்து உங்களுக்கு ஐடென்டிபிகேஷன் பரேட் நடத்துவாங்க, அடையாளம் காட்டுவாங்க இல்லையா, இவர் தான் செஞ்சார், இவர் தான் செஞ்சார். அதே ஒரு அதிகாரி நடத்துகிறார், அவர் பேர் ஸ்ரீ பார்வே. இதுல கொடுமை என்னன்னா, இந்த ஸ்ரீ பார்வே தான் நமக்கு சாதகமா செய்வார் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த பதவியில் இருந்து காலியாகி 1 வருடம் ஆனதற்கு பின்னால அந்த ஸ்ரீ பார்வே என்ன பண்றாரு, ஐடென்டிபிகேஷன் பரேட் நடத்துறாரு. இதை உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்குது. ஸ்ரீ பார்வேக்கு அந்த அத்தாரிட்டியே இல்லை, எப்படி இதை நடத்தினாரு? ஏன்னா அவர் செஞ்சாதான் முஸ்லிம்களுக்கு எதிராக சொல்லுவார். இதையும் உயர்நீதிமன்றம் கவனித்து கேள்வி கேட்டது. அதுபோல உயர்நீதிமன்றத்துல 2 நீதிபதி, ஏன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கோர்ட் அப்படின்னாலே அதனுடைய அந்தஸ்து உயர்நீதிமன்றத்துடைய அந்தஸ்து ஒரு ஹைகோர்ட்டுடைய தீர்ப்புக்கு நிகரானது ஸ்பெஷல் கோர்ட்டுடைய தீர்ப்பு. அதை எதிர்த்து மேல்முறையீடு போனோம் அப்படின்னு சொன்னா 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் போக முடியும். அப்ப 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இது நடக்குது, அப்பீல். அந்த அப்பீல்ல நீதிபதிகளுக்கு சொல்றாங்க, நாங்க கிங் எட்வர்ட் மெமோரியல் அண்ட் பாபா ஹாஸ்பிட்டல் இந்த 2 ஹாஸ்பிட்டலுடைய அறிக்கையை வாங்கி பார்த்தால் அதுல இன்னைக்கு திரைப்படங்கள்ல பாக்குறாங்க, பார்த்துட்டு வேதனையா கண்ணில இருந்து கண்ணீர் சிந்தி அழுகுறாங்க. ஆனால் ஒரு சமூகம் எங்கு எந்த வன்முறை நடந்தாலும் எங்கு நம்மளை முடிச்சிட போறாங்களோ என்று பயப்படக்கூடிய சமூகம். இதுல கொடுமை என்ன தெரியுமா? இந்த வரலாற்றினுடைய ஒரு காமெடியை சொல்லணும். மாலேகானிலே குண்டு வெடித்து
47 முஸ்லிம்கள் முதல்ல 2006 சாகுறாங்க. அகைன் 2008 மாலேகான்ல குண்டு வெடிக்குது, மோட்டார் பைக் குண்டு வெடிக்குது. அங்க 6 முஸ்லிம்கள் சாகுறாங்க, பல முஸ்லிம்கள் காயத்துக்குள்ளாகிறாங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது குஜராத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பயந்து போய் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை கைது செய்ய வேண்டும் என்று குஜராத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்க. இத்தனைக்கு அந்த பிரச்சனைக்கு பாகிஸ்தானுக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப முஸ்லிம்களுடைய பயம் எப்படி இருக்கு? ஐயோ நம்மள எதுவும் கேட்டுருவானோ, ஐயோ நம்மள தீவிரவாதி சொல்லிடுவானோ. அப்படி அச்சுறுத்தி 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 இந்த முஸ்லிம் சமூகத்தை, நமக்கு பின்னால என்ன நடக்குது, எப்படிப்பட்ட ஒரு சதிவலை பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது, எந்த சூழ்நிலையில் இந்த சமுதாயம் இருக்குதுங்கிறதே நிறைய பேருக்கு அக்கறை கிடையாது. குஜராத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் போராட்டம் அதை இன்னைக்கு கேலியா பத்திரிகையில போடுறான். இது சமயம்தான் குஜராத்தில் முஸ்லிம்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாகிஸ்தான் உடைய தொடர்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கு சம்பந்தமே இல்லை. இங்கு நடக்கக்கூடிய பல தாக்குதல்கள், பல வன்முறைகள் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பதற்காகவே நடத்தப்படுகிறது. முஸ்லிம்களை கொடூரமான முறையிலே கைது செய்து அவர்களை எந்த ட்ரையலும் இல்லாம யோசிச்சு பாருங்க. இதுல 5 பேருக்கு மரண தண்டனை கொடுக்கும்போது அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? எந்த சம்மந்தமும் கிடையாது அவனுக்கு அந்த வழக்குல. அவன் சொல்றான், நீதிபதி சொல்கிறார், நான் கிங் எட்வர்ட் மெமோரியல் பாபா ஹாஸ்பிட்டலுடைய அறிக்கையை எடுத்து பார்க்கிறேன், அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கிறேன். வழக்கில் நீதிபதி சொல்லி காட்டுகிறார், they were beaten with belts. அவர்களை பெல்ட் வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அந்த முஸ்லிம்கள், நீங்க தான் செஞ்சேன்னு ஒத்துக்க அப்படின்னு பெல்ட்டை வைத்து அடித்திருக்கிறார்கள். having their legs forcibly stretched apart. அவருடைய இரு கால்களை ரொம்பவாக பிடித்து இரண்டு கால்களை பிடித்து இழுத்து இருக்கிறார்கள். நீதிபதி சொல்லி காட்டுறார், subjected to electric shock. அவங்களை கொண்டு கரண்ட் ஷாக்கை வச்சு நீ தான் செஞ்சேன்னு ஒத்துக்க என்று இஸ்லாமியர்களை துன்புறுத்தி வற்புறுத்தி இருக்கிறார்கள். deprived of sleep. அவர்கள் தூங்கிய போதெல்லாம் அவர்களுக்கு தண்ணீரை ஊற்றியவர்களை அடித்து அடித்து தூங்காத, ஒத்துக்கிட்டு தூங்கு என்று சொல்லி இருக்கிறார்கள். என்று சொன்னது யார்? உயர் நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் நீதிபதிகளுடைய அமர்வு, 2 நீதிபதிகளுடைய அமர்வு இதை உறுதி செய்திருக்கிறது. சாட்சிகளை நீங்கள் கட்டாயப்படுத்தி இருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமூகமோ என்ன, பகல்காம்ல அட்டாக் நடந்தா, காஷ்மீர்ல ஒரு அட்டாக் நடந்தா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பதறான். ஐயோ என்னமோ ஏதோ தெரியலையே. ஏன்னா அது அந்த காஷ்மீர் மக்கள் சொன்னாங்க பாருங்க அழகா, ஏயா ஒரு தாக்குதலை ஒரு காலம் நாங்க நின்று நடத்தோம்னா இதுக்கு அடுத்து துப்பாக்கியும் குண்டான் தடியோடு தூக்கிட்டு எங்க வீட்டுக்குள்ளதான் நுழைவோம் மிலிட்டரி. நாங்க ஏன் இதை செய்ய போறோம்? எங்க டூரிசம் தான் பாதிக்கப்படும், நாங்க ஏன் இதை செய்ய போறோம் அப்படி. ஆனால் இன்னைக்கு கொடுமை என்ன, இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், இதை இந்த ஜும்மா உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேருக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வந்தது தெரியும்? எத்தனை பேருக்கு இதுல கொடுமை என்னன்னா, அந்த 2006 மாலேகான் பிளாஸ்ட் சொன்னேன் இல்லையா, அதுல 10 வருஷம் முஸ்லிம்கள் ஆல்ரெடி ஜெயில இருந்துட்டாங்க. இருந்துட்டு ஏமன் கார்பரேட் விசாரணைக்கு பின்னாலதான் இவங்க அக்யூஸ்ட் இல்லை இவங்கன்னு பிரக்யா சிங் தாக்கூரை பிடிச்சாங்க. அது வரைக்கும் 10 வருஷம் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டான். 10 வருஷம் ஒரு நாள் சிறையில் இருக்க முடியாது. அதான் உண்மை. ஒரு நாள் சிறையில் இருக்க முடியாது. அதுவும் தீவிரவாதி பட்டத்தை சுமந்து கொண்டு சிறையில் இருப்பதாக இருந்தால் சக கைதிகளோட உங்களை சேர்க்க மாட்டாங்க. ஸ்பெஷல் கான்சென்ட்ரேட்டட் செல்ஸ் இருக்கும், அதுல தான் வைப்பான். ஹை செக்யூரிட்டி பிளாக்ல தான் வைப்பான். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கேட்க முடியாது. அதான் சொல்றேன், அதுல ஒருத்தர் கோவிட்ல இறந்து போனாரே, யோசித்து பார்க்க வேண்டும். உலக சமூகம் யோசிக்க வேண்டும். பாதிப்புக்கு இப்படியெல்லாம் முஸ்லிம்கள் உள்ளாகிறார்கள் என்கின்ற அடிப்படை அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டிய முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டும். கோவிட்ல கொரோனா நேரத்துல மூச்சு விட முடியாமல் திணறி போய் செத்தானே அந்த முஸ்லிம், அவனுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? என்னையா தப்பு பண்ணும் இந்த நாட்டுல? எவனோ வைத்த குண்டிற்கு, எவனோ செய்த வன்முறைக்கு முஸ்லிம் என்ற பெயர் தாங்கியதற்காக இவ்வளவு பெரிய அநியாயமா? செத்தே போயிட்டானே ஒருத்தன் கோவிட்ல, கடைசி வரைக்கும் தன்னுடைய நீதியை வாங்காம. நீதிபதி சொல்கிறார் அடுத்து, எந்த அளவிற்கு இந்த வழக்கு சில்லறைத்தனமாக முஸ்லிம்களுக்கு எதிராக சித்தரிக்கப்பட்டது என்றால், I am conscious on my words. எந்த அளவுக்கு சில்லறைத்தனமாக இந்த வழக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக புனையப்பட்டது என்றால், நீதிபதி சொல்றார், கன்ஃபெஷன் வாங்குறான்ல, இவர்கிட்ட ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் வாங்குறான், அவர்கிட்ட ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் வாங்குறான், இவர்கிட்ட ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் வாங்குறான். உயர்நீதிமன்றத்தினுடைய அப்பீல்ல நீதிபதியுடைய அமர்வு பார்க்கறான். அந்த எல்லா ஒப்புதல் வாக்குமூலத்தையும் பார்த்துட்டு, ஏயா உங்களுக்கு ஒரு நியாயம் வேணாமா? ஒரே மாதிரியான வார்த்தை இவருடைய ஒப்புதல் வாக்குமூலத்தையும் இருக்கு, இவர் ஒப்புதல் வாக்குமூலத்தையும் இருக்கு, அவர் ஒப்புதல் வாக்குமூலத்தையும் இருக்கு. அவசர கதியில காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கான் எல்லா ஒப்புதல் வாக்குமூலத்தையும். அதை எந்த அளவுக்கு ஊர்ஜிதம் செய்தது என்றால் நீதிமன்றம், ஈவன் கிராமட்டிக்கல் எரர்ஸ், இலக்கண பிழை இருக்கும்ல வார்த்தைகள்ல, இவருடைய ஸ்டேட்மெண்ட் இலக்கண பிழை அதே மாதிரி இருக்கு. சென்று வந்தான் அப்படின்னா சென்று போனான்னு இருக்குதுன்னு வைங்களேன். சென்று போனான் இவர்தலையும் இருக்கு, இவர்தலையும் சென்று போனான்னு இருக்கு, அவர்தலையும் சென்று போனான்னு இருக்கு. இதை நீதிபதிகள் பார்த்து காரி துப்புறாங்க. ஒரே மாதிரியான வெர்பாட்டிம்
ஒரே மாதிரியான கிராமட்டிக்கல் எரர்ஸ், இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரியான லாங்குவேஜ், ஒரே மாதிரி இருக்கு எல்லாமே. அவசர கதியில் முஸ்லிம்களை குற்றவாளிகளாக சித்தரிப்பதற்கு இவ்வளவு பெரிய அநீதியை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். MCOCA என்றால் மகாராஷ்டிரா கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ்ட் கிரைம் ஆக்ட் 1999 கொண்டு வரப்பட்ட சிறப்பு சட்டம். இந்த சிறப்பு சட்டத்தின் அடிப்படையில் சாங்ஷன் பண்ணி ஒருத்தர் கைது பண்ணணும் அப்படின்னு சொன்னா, டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் DIG ரேங்க் கீழே இருக்கிற ஒருத்தர் சாங்ஷன் கொடுத்தா தான் அவங்களை அந்த வழக்கில் கைது செய்ய முடியும். இல்லைன்னா அவங்க சாதாரண வழக்கில் தான் கொலை, நாட்டுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுதல், இந்த மாதிரி வழக்கில் வருவாங்க. ஆனா இந்த வழக்கில் நீதிபதி கேட்கிறார், இந்த வழக்கில் DIG ரேங்க்ல உள்ள ஒரு அப்ரூவ் எப்ப கொடுக்குறாரு அப்படின்னா, நெசசரி டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கவே இல்லை. இந்த வழக்கில் அவங்களை MCOCA அவசரமா MCOCA கைது பண்ணிட்டு உள்ள வச்சுட்டு ஒரு மாசம் கழிச்சு தான் அந்த ரேங்க்ல உள்ள ஒரு ஆபீசர் வந்து அதுக்கு சாங்ஷனே கொடுக்குறாரு. இது வந்து ப்ரொசீஜரல் லேப்ஸ் ஆச்சு. இது எப்படி நீங்க கண்டுக்காம விட்டீங்க? காரணம் ஒண்ணுதான், அவன் முஸ்லீம். அவர்கள் முஸ்லீம்கள் என்பதனால், அவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதனால் அவர்களுக்கு எதிராக இப்படி வழக்குகள் தொடுக்கப்பட வேண்டும். நான் ஒரு 3 சம்பவம் சொன்னேன், இப்போ ஒரு சீரியஸான சம்பவம், ஒன் ஆஃப்டர் அனதர். 2006 ஒரு இடத்துல ட்ரெயின்ல இங்கேயும் கொண்டு வெடிக்குது. அகைன் அதே 2006 மாலேகான்ல மஸ்ஜிதுல ஷபே பராத் தொழுதுட்டு வரும்போது கபர்ஸ்தான் பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசல்ல குண்டு வெடிக்குது. அதே 2006 கழிச்சு 2 வருஷம் கழிச்சு 2008 மாலேகான்ல குண்டு வெடிக்குது. 3 சம்பவத்திற்கும் முஸ்லிம்கள் தான் கைது செய்யப்பட்டார்கள். அதுலயாவது இந்த மற்ற 2 விஷயத்தாவது பரவாயில்ல. 20 ஆண்டுகள் இப்ப இந்த அப்பீல் நடந்து 2006, இப்ப என்ன 2025, 2025 தான் இந்த அப்பீல் வந்துச்சு. எது? ட்ரெயின் பிளாஸ்ட் வேற, ஷபே பராத்ல நடந்த பிளாஸ்ட் வேற, மோட்டார் சைக்கிள் பிளாஸ்ட் வேற. இது 2006, 2008. இது ட்ரெயின் பிளாஸ்ட் 2006. ட்ரெயின் பிளாஸ்ட் 2006ல 189 பேர் இருக்கிறாங்க. அதிரடியாக முஸ்லிம்கள் கைது செய்யப்படுகிறார்கள். MCOCல வழக்கு நடக்குது. தடத்தரத்தரத்தில் வழக்கு நடத்தி 5 பேருக்கு ஆயுள் தண்டனை, 5 பேருக்கு மரண தண்டனை, தூக்கு, 5 பேருக்கு தூக்கு, 7 முஸ்லிம்களுக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு பட்டு தீர்ப்பு கொடுத்துட்டு போயிடுறான். 19 வருஷம் ஜெயில இருக்கிறான். உயர் நீதிமன்றத்திலே போய் 2 நீதிபதிகள் கூட்ட அமர்வுகளை வாதாடுறான். இவ்வளவு அநீதிகள் நடக்கப்பட்டிருக்கிறது, இவ்வளவு கொடுமைகள் எங்களுக்கு நடக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றான். அப்ப நீதிபதிகள் கேட்கிறாங்க, CDR ஒன்று இருக்கும் தெரியுமா? CDR அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கால் டீடைல் ரெக்கார்ட். CDRனா என்னன்னா, இப்போ நீங்க நீதிமன்றம் ஒரு வழக்குல போறீங்க, இல்ல உங்களுக்கும் அந்த குற்றவாளிக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னா உடனே என்ன சொல்லுவாங்க? கால் டீடைல் ரெக்கார்டு எடுங்க, CDR போடுங்க, நீங்க யாரெல்லாம் பேசியிருக்கீங்க. இது அடிப்படையானது. நீங்க இன்னைக்கெல்லாம் இன்னைக்கு போலீஸ்ல நம்ம கமிஷனர் ஆஃபீஸ்ல எல்லாம் ரொம்ப அடிப்படையாயிருச்சு. எதுக்கு எடுத்தாலும் உடனே CDR போட்டா தெரிஞ்சிடும். உடனே போட்டுருவாங்க. இவ்வளவு ஒரு மாசத்துக்கு யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க, என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க, CDR. இவ்வளவு பெரிய வழக்கு. அதான் முஸ்லிம்கள் இந்த நாட்டில் உலக மக்களுக்கு இந்த செய்தி தெரிய வேண்டும், நம் சமூகத்திற்கு நம்முடைய மக்களுக்கு இந்த செய்தி தெரிய வேண்டும். எவ்வளவு பெரிய எதிர்ப்பை நாம் எதிர்கொண்டு இந்த மண்ணிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு விழிப்புணர்வோடும் கல்வியோடும் அரசியல் அறிவோடும் நாம் இருக்க வேண்டும் என்பதற்கான கட்டாயத்தை விளக்கி கொண்டிருக்கிறேன். ஒரு சாதாரண கிரைம் வழக்கில் ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டான்னா உடனே போலீஸ் CDR போடுறான். 189 பேர் கொல்லப்பட்ட ஒரு வழக்கு. இந்தியாவே உலுக்கிருச்சு. அன்றைக்கு ஒன்றியத்தில் அரசில் இருந்த அரசை பதவி விலக சொல்லி இந்தியா முழுக்க மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது. கொத்தாக முஸ்லிம்கள் வேட்டையாடப்பட்ட ஒரு வழக்கு. உயர் நீதிமன்றத்திற்கு வந்ததற்கு பின்னால் தான் நீதிமன்றம் கேட்கிறது, CDR எங்கடா? எல்லா அக்யூஸ்ட் இருக்காங்கல்ல, அக்யூஸ்ட் கேட்கிறான், கைது செய்யப்பட்ட முஸ்லிம்கள் இருக்காங்களே, எங்க CDR போடுங்க, எங்களுக்கு யாருக்கும் சம்பந்தம் கிடையாது, நாங்க யார்கிட்டையும் பேசலன்னு. வழக்கில் CDR போடாம யார் யாரோடு தொடர்பில் இருந்தார்கள் என்பதையே ஆய்வு செய்யாமல் ஒரு தீர்ப்பை கொடுத்து 19 ஆண்டுகள் முஸ்லிம்களுடைய இளமையை கொண்டு போய் பாழாய் போன சிறையில் வைத்து கொளுத்தி இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் நீதிபதிகள் கேட்கிறார்கள். ஏன்னா இதுல முக்கியமானது என்னன்னா, பாகிஸ்தானுடைய தொடர்புல இருந்தாங்க. எப்படி தொடர்புல இருந்தாங்க? இங்க இருந்து பறந்து போயிட்டா வர முடியும், தொடர்புல எப்படி இருப்பாங்க? தொலைபேசி தானே தொடர்புல இருப்பாங்க. அப்ப CDR போட்டீங்களான்னு கேட்கிறார் நீதிபதி. ஒரு வழக்குல அவ்வளவு வெட்கக்கேடு. இந்தியாவில் முஸ்லிம்களை குற்றவாளி. இன்னைக்கு மகாராஷ்டிராவினுடைய முதல்வர் பேசுகிறார், இன்னைக்கு பேசுறார், காவி தீவிரவாதம், இந்து தீவிரவாதம் என்றெல்லாம் சொன்னார்கள். பாத்தீங்களா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. இஸ்லாமிய பத்திரிகையில கேட்கிறார், அப்ப நீங்க மட்டும் இஸ்லாமிய தீவிரவாதம்னு சொன்னீங்களே. நாங்க சொல்றோம் எந்த மதத்துக்கும் தீவிரவாதம் இல்லை, அதை செய்யறவனுக்கு தீவிரவாதம் தான் மதம், எந்த மதத்துக்கும் தீவிரவாதிகள் இல்லை. பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, அப்ப இஸ்லாமிய தீவிரவாதம் சொன்னீங்களே. இஸ்லாமிய தீவிரவாதங்கிற வார்த்தையை நாங்க யூஸ் பண்ணல. முதல்ல அமெரிக்க இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்ட போது அப்ப யூஸ் பண்ணாங்க. விளக்கம் தராரு.
இப்ப இந்த வார்த்தை தொடர்ந்து முஸ்லிம்களை மையப்படுத்தி வரக்கூடிய இந்த வார்த்தை, அப்புறமா கேட்குறாங்க ஆர்டிஎக்ஸ் கிரானியூல்ஸ், டெட்டனேட்டர்ஸ், ப்ரெஷர் குக்கரு, சர்க்யூட் போர்டு, ஹூக்கு, மேப்பு, இவைகளை எல்லாம் கொண்டு வந்தார்கள் என்று நீங்கள் வழக்கில் சொல்லியிருக்கீங்களே, இதற்கெல்லாம் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எங்க என்று நீதிபதிகள் கேட்டார். இவற்றை எல்லாம் கேட்டு விட்டு இதுல உச்சகட்ட காமெடி என்ன தெரியுமா? இந்த வழக்கிலே விடுதலையானவர்களில் ஒருவர், 11 பேரில் ஒருவர் உடனடியாக உயர்நீதிமன்றத்தை நாடி இந்த வழக்கை மீண்டும் விசாரணை செய்யணும். விடுதலையாட்ட போக வேண்டியதான் அமைதியா, இந்த வழக்கை மீண்டும் விசாரணை செய்யணும், உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு அவர் ஒரு வழக்கு போடுறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், உடனடியாக MCOC அப்பீல் போகுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போய் இந்த முஸ்லீம் எல்லாம் வெளியே போயிட்டான், இதெல்லாம் உடனே தடுத்து நிறுத்தணும், அதுக்கு அவன் ஒரு கிரவுண்டு சொல்லியிருக்கான். அதுதான் நகைப்புக்குரிய கிரவுண்டு. என்ன கிரவுண்டுனா, என்ன காரணம் சொல்றான்னா, இப்படியே போனா உயர் நீதிமன்றம் சொன்ன வார்த்தைகள், அந்த வார்த்தைகளின் காரணமாக இவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படியே போனா MCOC மேல மரியாதை எல்லாம் போயிடும். அதாவது சிறப்பு சட்டம், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சிறப்பு சட்டத்தின் மேல மரியாதை எல்லாம் போயிடும். அதனால இவர்களுடைய அந்த விடுதலையை ரத்து செய்ய வேண்டும். ஏன்டா நீங்க பண்ற அநீதிக்கு எங்களுடைய விடுதலை ரத்து செய்யணுமா? உடனே உச்ச நீதிமன்றம் அப்ப உடனே விடுதலையை ரத்து பண்றோம், ரத்து பண்ணிட்டாங்க விடுதலையை ரத்து பண்றோம். ஆனா அந்த 11 பேர் சிறைக்கு வர வேண்டியதில்லை, வெளியே இருக்கட்டும். இந்த நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வந்து ஸ்டே பண்றோம். ரத்து மீனிங் அந்த தீர்ப்பை ஸ்டே கொடுத்துட்டு மீண்டும் வழக்கு நடக்கும். போனதோட நிம்மதியா இருக்கணும் இல்ல, மீண்டும் வழக்கு நடக்கும். சரி, இதே வேகத்தில் தற்போது விடுதலையான இப்ப என்னன்னா, இந்த மாலேகான் குண்டு வெடிப்புல 2006 2008 குண்டு வெடிச்சு முஸ்லிம்கள் இங்க இறந்து போனாங்களே, இந்த வழக்குல இருக்கிற பிராக்யா சிங் தாக்கூர், கர்னல் புரோஹித், இந்த வழக்கிற்கு அரசு, மகாராஷ்டிரா அரசு மேல்முறையீடு போமா? அவங்க விடுதலை பண்ண தப்புன்னு மேல்முறையீடு போமா? அப்ப நீங்க எல்லாம் என்ன செய்யணும்னா, வரலாற்றை உற்று நோக்கி, அரசியலை உற்று நோக்கி, செய்திகளை உற்று நோக்கி, ஏன்னா நேற்று கிடைச்ச தீர்ப்பு இது. இப்போ இனிமே நம்ம கவனிக்கணும். ஏன்னா கேன்சர் இருக்கு எனக்கு, நெஞ்சு வலி இருக்கு எனக்கு, என்ன விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெயிலில் வந்துட்டு தினந்தோறும் ஆட்டம் போட்ட ஒரு காட்சியை கொண்டு போய் நீதிமன்றத்தில் காட்டினாங்க. டெய்லி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, இந்தம்மா டெய்லி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அப்படின்னா நீதிமன்றம் கேட்டுச்சு, என்னம்மா நீ பாட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்க, கேட்டா உடம்பு முடியலங்கிற அப்படி. இப்படி எல்லாம் நீதிமன்றத்தை கேலி கூத்தாக்கினார்கள். ஆனால் இந்த நாட்டில் சுதந்திரத்திற்கு பாடுபட்ட ஒரு சமூகம், இந்த தேசம் உயர்வாக வாழ்வதற்கு பாடுபட்ட ஒரு சமூகம் தொடர்ந்து தீவிரவாத பட்டம் பெற்று இன்றைக்கு போராடி கொண்டிருப்பதை செய்தியாக கூட தெரிந்து கொள்ளாத ஒரு சமூகம் இருந்தால் அது எவ்வளவு மோசமானதாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டத்தான் இன்றைக்கு ஜும்மா உரையிலே இந்த செய்தியை உங்களிடத்திலே சுட்டிக்காட்டுகிறேன் என்று கூறி ஜும்மா முதலுரையை நிறைவு. அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த வழக்கிலே மிக நேர்மையான முறையில் உயர்நீதிமன்றத்திலே நீதிபதிகள், மாண்புமை பொருந்திய நீதிபதிகள் அனில் எஸ் கிலோர், ஷியாம் சி சந்தக் என்கின்ற 2 நீதிபதிகள் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பின் மூலமாக இன்றைக்கு முஸ்லிம்களுக்கும் வன்முறைக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நிரூபிக்கும் விதமாக இந்த தீர்ப்பு கிடைத்தது. ஏன்னா 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. 2மே ட்ரையல் கோர்ட்ல வந்து முஸ்லிம்கள் தான் தீவிரவாதிகள் சொல்லிட்டாங்க. இங்கே ட்ரையல் கோர்ட்ல விடுதலை ஆயிடுச்சு. அந்த மாலேகான் மேட்டர்ல ட்ரையல் கோர்ட்டை தாண்டி உயர் நீதிமன்றத்தில் அப்பீல்ல தான், மேல்முறையீட்டுல தான் இவ்வளவு நியாயம் கிடைக்குது. ட்ரையல்ல வந்து எவ்வளவு ஓட்டைகளை அடைச்சிருப்பாங்க, உடைச்சிருப்பாங்க. ஏன்னா அப்பீல்ல வந்து ஒரு விடுதலை ஆகிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. வழக்கு விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். மேல்முறையீடுல அவ்வளவு சீக்கிரம் விடுதலை ஆக முடியாது. இப்போ ட்ரையல்ல எவ்வளவு ஓட்டைகளை விட்டுருப்பாங்க. அதற்குத்தான் நீதிபதிகள் சொன்னார்கள், இதுக்கு மேல நீதிபதிகள் பச்சையா சொல்ல முடியாதுன்னு நான் சொல்லுவேன். Punishing the actual perpetrator of a crime is a concrete and essential step toward curbing criminal activities. கிரிமினல் செயல்பாடுகளை முடக்க வேண்டும், நசுக்க வேண்டும் என்று சொன்னால், வார்த்தையை கவனிச்சுக்கங்க, கிரிமினல் செயல்பாடுகளை நசுக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையான குற்றவாளிகளை தண்டிச்சா தான் முடியும் அப்படின்னு சொல்லுது நீதிமன்றம். இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு மேல ஓப்பனா வந்து அவங்க பேச முடியாது. அவங்க உயிரோட சுத்தணும்ல இந்த நாட்டுல. இப்ப நான் சொன்னேன் ஹேமந்த் கார்கரே, அதே ஹேமந்த் கார்கரேவுடைய மனைவியை அழைத்து இன்றைக்கு ஆண்டு கொண்டிருப்பவர்கள் அவருடைய மனைவியை கூப்பிட்டு இது விருது கொடுத்தாங்க, வேணான்னு தூக்கி போட்டுருச்சு அந்த அம்மா. அதுக்கு காரணம் சொல்லிச்சு, அவரை கொன்னது யார் முதல்ல? இந்த நாட்டில் முஸ்லிம்களை ஓரவஞ்சனை செய்து முஸ்லிம்களை கொடூரக்காரர்களாகவும் தீவிரவாதிகளாகவும் வன்முறையாளர்களாகவும் சித்தரிப்பார்கள். அதை வேணா ஒருத்த கேள்வி கேட்டானா அவனையே கொள்வார்கள். மரியாதைக்குரிய நீதிபதி லோயா என்கின்ற நீதிபதி
கொலை செய்யப்பட்டார். காரணம், இன்றைக்கு ஆண்டு கொண்டிருப்பவர்களை கேள்வி கேட்டதற்காக. ஹூ கில்ட் ஜட்ஜ் லோயான்னு புக் இருக்கு, புக்கே இருக்கு. அந்த புக்கை படிச்சு பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீர் விடுவோம். ஒரு நீதிபதியை கொலை செய்தார்கள். ஹூ கில்ட் ஹேமந்த் கார்கரே புக் இருக்கு. அந்த புக்கு படிச்சு பார்த்தா அப்படியே என்னமோ நாட்டில் தான் வாழ்றோமா இல்லை கிரிமினல் கான்ஸ்பிரசி வெப்புக்குள்ள இருக்கிறோமான்னு தெரியும். ஏன்னா கர்கரே ஒரு நாட்டினுடைய ஒரு தேசத்தில் ஒரு மாநிலத்தினுடைய ATS ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடினுடைய உயர்ந்த தலைவர் பொறுப்பில் இருக்கிறவர். அவர் ஏன் செத்தாருன்னு ஆய்வு பண்ணும்போது சொல்றாங்க, தரமற்ற புல்லட் ப்ரூஃபை போட்டு போனார், அதனால அவர் மேல துப்பாக்கி ரவை பாஞ்சிருச்சுங்கிறான். சுடப்பட்டு தான் இறந்தார். அந்த இதுல போகும்போது, மும்பை அட்டாக் நடந்துச்சுல, அதுக்குள்ள போகும்போது சுடப்பட்டு இறந்தார். அப்ப நீதிபதிகள் கேட்கிறார்கள், பனிஷிங் த ஆக்சுவல் பெர்பெட்ரேட்டர் ஆஃப் a crime is a concrete and essential step toward curbing criminal activities, upholding the rule of law and ensuring the safety and security of citizen. அடுத்து, but creating a false appearance of having solved a case by presenting that the accused have been brought to justice gives a misleading sense of resolution. இதை விட மோசமாக நீங்கள் ஒன்றை திசை திருப்ப முடியாது. ஒரு செயலை தீர்த்து விட்டதாக காட்டுவதற்கு யாரோ அப்பாவிகளை கொண்டு வந்து நிறுத்துவதை விட ஒரு திசை திருப்பு முயற்சியை நீங்கள் பார்க்க முடியாது என்று நீதிபதிகள் சொல்கிறார்கள் என்றால், இதற்கு மேலுமா ஒரு சாட்சியம் வேண்டும்? முஸ்லிம்களுக்கும் வன்முறைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, முஸ்லிம்களுக்கும் தீவிரவாதத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதே நேரம் இதை எதிர்கொள்ள வேண்டிய முஸ்லிம்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்மளுக்கெல்லாம் இந்த ஆபத்து இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் ரொம்ப நெருக்கமா கொண்டு வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். டைட்டான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப டைட்டான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. இது போன்ற காலகட்டங்களில் அரசியல் ரீதியாக விழிப்புணர்வு கொள்ள வேண்டும், அறிவியல் ரீதியாக விழிப்புணர்வு கொள்ள வேண்டும், பொது அறிவு ரீதியாக விழிப்புணர்வு கொள்ள வேண்டும், ஒற்றுமை ரீதியாக விழிப்புணர்வு கொள்ள வேண்டும், மைய நீரோட்டத்தில் பயணிப்பதன் மூலமாக விழிப்புணர்வு கொள்ள வேண்டும், வேற்றுமையில் ஒற்றுமை கொள்வதன் மூலமாக விழிப்புணர்வு கொள்ள வேண்டும். நாம் மார்க்கத்தையும் பின்பற்ற வேண்டும். அதே சமயம் பொது சமூகத்தில் நம்மை எப்படி ஒற்றுமையாளர்களாகவும் நம்முடைய மார்க்கத்தை பற்றிய தாக்கங்கள் அந்த மக்களிடத்தில் எப்படி இருக்கிறது என்பதையும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதைத்தான் இது போன்ற நிகழ்வுகள் காட்டுகிறது. இதுவே முடிவல்ல. எவ்வளவு தெளிவா பாருங்க. இந்தியாவிலேயே இந்த ஒற்றை சம்பவத்தை வச்சுதான் சாஃப்ரான் டெரரிசம்னு பேசினாங்க. இந்த ஒரு பிரக்யா சிங் தாக்கூர், கர்னல் புரோஹித், இந்த 2 பேரை கைது பண்ணதை வச்சுதான் பேசினாங்க. இன்னைக்கு அதுவுமே அக்யூட்டல் ஆயிருச்சு. அவன் ஆரம்பிச்சிட்டான், இன்னைக்கு காலையிலே ஆரம்பிச்சிட்டான். அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை, அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. ஆனால் தொடர்ந்து சுமந்து வரக்கூடிய நாமோ நம்முடைய வேலை வெட்டி கஷ்டம் இதே பார்க்கிறோம். அப்ப எதிர் நடவடிக்கைகள் என்ன? அதற்கு எதிராக நம்முடைய பிரச்சாரம் என்ன? இஸ்லாம் உயர்த்தி பிடிக்கக்கூடிய அஹிம்சை வழியை, சாந்தி சமாதான வழியை இந்த உலக மக்களுக்கு இல்லை, இது இப்படித்தான் என்பதை நமக்கு எதிராக வைக்கக்கூடிய ஏவுகணைகளை தகர்த்து விட்டு சொல்லக்கூடிய செய்திகள் என்ன? இல்லை, நமக்கு டெய்லி போயிட்டு வரவும், நம்ம வியாபாரம் பார்க்கவும், நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை பேசவும் நேரம் சரியா இருந்ததுன்னா ஒரு காலம் வரும், நேரம் வரும், நாம் எதை நோக்கி தினந்தோறும் ஓடிக்கிட்டு இருக்கோமோ அதையே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. சின்ன உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். டெல்லியில முஸ்லிம்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஜீன்ஸ் தைக்கிறான். ஒண்ணும் இல்ல, கறி விக்கல, மாட்டுக்கறி விக்கல, ஆட்டுக்கறி விக்கல, ஜீன்ஸ் தைக்கிறான். கேட்டா நம்ம சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கேட்டா சிரிப்பீங்க எல்லாரும். 3-4 நாளைக்கு முன்னால ஜீன்ஸ் ஜிஹாத், 4 நாளைக்கு முன்னால எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டான் டெல்லியில. ஏன்னா அந்த ஒரு வட்டாரத்துல அவங்க அந்த ஜீன்ஸ் தையல்ல ஒரு முஸ்லீம் சமூகம் நல்ல டாப்பா வந்துட்டு இருக்காங்க. இது ஜீன்ஸ் ஜிஹாத் எப்படி அதை கண்டென்ட் பண்றானே எனக்கு புரியல. படிச்சு பாருங்க, சும்மா கூகுள் இருந்தா போட்டு பாருங்க, ஜீன்ஸ் ஜிஹாத் இன் டெல்லின்னு போடுங்க, வரும் பாருங்க செய்தி. வேற எதையும் நோண்டி பாக்குறோம் இல்லையா, இது நோண்டி பாருங்க தெரியும். நாளை ஒரு சாதாரண ஜீன்ஸை தச்சு பொழைச்சிக்கலாங்கிற நிலைமை கூட இல்லாத சூழ்நிலை வரும், நிச்சயமாக வரும், உறுதியாக வரும். நாம் விழிப்புணர்வு கொள்ளாவிட்டால் சத்தியமாக வரும் என்பதை மட்டும் எச்சரிக்கையாக கூறி, அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த ரக சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னை ரப்பல் ஆலமீன் ஆக்கியவர் புரிவானாக. இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஈதுக்கும் லஅல்லக்கும் தذكرون உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வ லذிக்ருல்லாஹி தஆலா அலா வ உலா வ அஸ்ஸ வ ஜல்ல வ தம்ம வ அக்வா வ அக்பர். அகிமிஸ் ஸலாத்.